ஓகே, எக்ஸசைஸ் 9.1ல 9th சம் பார்க்கலாம். 9th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாப் சர்ஃபேஸ் ஆஃப் எ raised platform is in the shape of a regular octagon. நம்ம இந்த சம்மில் பார்க்க போகிறது வந்து ஆக்டகனல் ஷேப்பில் ஏரியா ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஒரு பிளாட்ஃபார்மோட டாப் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஆக்டகன் போது 8 சைட்ஸ் இருக்கும். எவ்ரி சைட்ஸ் ஆஃப் த ஆக்டகன் வந்து ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ ஆக்டகன் இருக்குது. ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஆக்டகனல் சர்ஃபேஸ். இதோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஆக்டகனல்னு தனியாக ஏரியா ஃபார்முலான்னு கிடையாது. இந்த ஆக்டகனை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டரில் எல்லாமே சைட்ஸ் எல்லாமே 5 சென்டிமீட்டர் தான். ஏன்னா எல்லாமே ஈக்குவல். இது 5, இது 5 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? இதை நம்ம எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, சென்டரில் இருக்கக்கூடியது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்குது. மேலேயும் கீழே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெபிசாய்டல், மேலே ஒரு ட்ரெபிசாய்டல், கீழே ஒரு ட்ரெபிசாய்டல். இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து தனித்தனியாக செய்ய முடியும். நடுவில் ஒரு ரெக்டாங்கிள், கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி அடுத்த ஒரு ட்ரெபிசாய்டல். ஸோ இந்த மாதிரி இதை பிரிச்சுட்டு எல்லாரோட டேட்டாஸ் தெரியும். அதை வச்சு நம்ம ஏரியா கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 2 ட்ரெபிசாய்டல், ஒரே ஒரு ரெக்டாங்கிள். சரியா? ஸோ ஏரியா ஆஃப் ஆக்டகன் கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் ஆக்டகன் equal to ஃபஸ்ட்டு 2 ட்ரெபிசாய்டல் இருக்கா? ஸோ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரெபிசாய்டல் ப்ளஸ் ஏரியா ஆஃப் சென்டரில் உள்ள ரெக்டாங்கிள். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. நம்ம ஆக்டகனுக்குன்னு தனியாக ஃபார்முலா தேவையில்லை. அந்த ஆக்டகனை இந்த மாதிரி ஷேப்பாக மாற்றிட்டு தெரிஞ்ச ஷேப்பாக வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரெபிசாய்டல் அப்படிங்கும்போது ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? 1/2 இன்ட்டு a + b இன்ட்டு h ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் அல்லது லென்த் இன்ட்டு ஹைட் எப்படின்னாலும் சொல்லலாம். இப்போ இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு a + b அப்படின்னா இப்போ இது ஏன்னு எடுத்துட்டோன்னா இதுதான் b இருக்கும். பாருங்கள், ரெண்டோட ஆன்சருமே இருக்குது. இந்த பேஸ் தான் 11 மீட்டர் b, இங்கே 5 மீட்டருங்கிறது a. ஓகேவா? அடுத்து தேவையான ஹச் வந்து 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க கொஷினில். அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கும் L இன்ட்டு பி, இது ஒரு 11 மீட்டர்னால் இது 5 மீட்டர், எல்லாமே கிவன். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா எடுத்து எழுதிக்கலாம். ஸோ A is equal to 5 மீட்டர், B is equal to 11 மீட்டர், H is equal to 4 மீட்டர். ரெக்டாங்குலரை பொறுத்தவரை L வந்து நம்மளுக்கு 11 மீட்டர், B வந்து 5 மீட்டர். ஸோ இதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு a + b என்ன வரும்? 5 + 11 இன்ட்டு h எவ்வளவு? 4 ப்ளஸ் L இன்ட்டு b எவ்வளவு? 11 இன்ட்டு 5. ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். 11 + 5 16 இன்ட்டு 4 ப்ளஸ் 11 இன்ட்டு 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது நமக்கு ஆன்சர். இது 64 வருது ப்ளஸ் 55. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 119 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் இந்த ஏரியா ஆஃப் த ஆக்டகனோட ஆன்சர், ஏரியா ஆஃப் த ஆக்டகன் வேல்யூ. ஓகேவா? ஸோ 2 ட்ரெபிசாய்டல் ஷேப்பு, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ அதுக்குரிய டேட்டாஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஏரியா கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். தேங்க்யூ.